ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இந்த பெரிய ஸ்லேட்டை தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், எழுதி பார்க்க போகிறோம், ரிவ்யூ பண்ணியும் பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். இதோட ரேட் வந்து 220 ரூபி, அதாவது 220 ரூபாய்க்கு நான் இந்த ஸ்லேட்டை வந்து இந்த ரேட் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி இந்த ஸ்லேட்டுக்கு இந்த ரேட்டு ஒர்த்து தானா அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். நல்லா பெருசாக தான் இருந்துச்சு, பெரிய ஸ்லேட்டு தான் சைஸு. அப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி மார்க்கர் கொடுத்துருக்காங்க. அந்த மார்க்கரோட மூடியில் பார்த்திங்கன்னா சின்ன டஸ்டர் மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சாக் ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கார்ட்போர்டில் வந்து உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாக் பீஸ் இருந்தது. ஓகேவா, ஒரு 2 சாக் பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. காலி ஆகிடுச்சுன்னா நம்ம சாக் பீஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு டஸ்டர் கொடுத்துருக்காங்க. சாக் பீஸில் எழுதணும்னா அழிக்கிறதுக்காக ஒரு டஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கரில் எழுதி அழிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாக் பீஸில் எழுதுறத வச்சு பார்க்கலாம். இந்த போர்டு வந்து டபுள் சைடும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ஒயிட் போர்டில் வந்து எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒயிட் போர்டுக்கு உண்டான மார்க்கரும் கொடுத்து இந்த ஒயிட் போர்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ நான் எழுதிட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்தது எழுதுறதுக்கு. நம்ம நார்மலாக வந்து ஒயிட் போர்டெலாம் நம்ம ஸ்கூல்லலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸ்கூலில் பார்த்துருப்போம். அந்த ஒயிட் போர்டு தான். ஒயிட் போர்டுக்கு ஏற்ற மாதிரி குட்டி அந்த ஸ்க்ரப்பர், அந்த அழிக்கிற இதுவுமே கொடுத்துருக்காங்க, ஸ்பாஞ்சுமே. அந்த ஸ்பாஞ்ச் வந்து அந்த மூடியிலேயே இருந்துச்சு. அந்த மூடியில் வச்சு நான் அழிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது அழிக்கிறதுக்கு. நல்லா சூப்பராக க்ளீன் ஆணுச்சு. இது வந்து நான் எப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து இது ஒர்த்தபிளா அப்படின்னு சொல்ல முடியும். எப்படின்னா, நம்ம நார்மலாக ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்ம கடையில் வாங்குறது வந்து ஒரு 40 or 50 அந்த மாதிரி ரேட்குள்ளே வாங்கிடுவோம். ஸ்லேட் மட்டும்தான் இருக்கும், சாக் பீஸ் தனியாக வாங்கணும். அதே மாதிரி அழிக்கிறதுக்கு வந்து ஸ்க்ரப்பரோ ஆர் வந்து மார்க்கரோ அதே மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மார்க்கர்லலாம் வச்சு எழுத முடியாது. பட் இந்த ஸ்லேட்டில் மார்க்கர்லேயும் ஒரு சைடில் வந்து மார்க்கர்லேயும் எழுதிக்க முடியுது, இன்னொரு சைடில் வந்து நம்ம வந்து சாக் பீஸ்லேயும் எழுதிக்க முடியுது இல்லையா. அதனால் இது 2-in-1 ஸ்லேட் மாதிரி இருந்தது. நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எழுதுறதுக்கு. இந்த மார்க்கரில் வச்சு எழுதி பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்தது. பெண்ணு மாதிரி வந்து அதை எழுதிட்டு அழிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. பெரிய போர்டில் கூட ஒயிட் போர்டில் வந்து மார்க்கர் வச்சு எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்திருக்கு. பட் வந்து எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. 2-in-1 போர்டு மாதிரி. ஓகேவா, நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஏதாச்சும் மேக்ஸ் போடுறோம், அப்படி இல்லைனா வந்து லெட்டர் வந்து எழுதி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற டைம்லலாம் வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா, ரஃப் நோட் மாதிரி தான். நம்ம வந்து எழுதிட்டு வந்து ரஃப் பண்ணிக்கலாம் இதை. பட் ரஃப் நோட்டில் வந்து ஒவ்வொரு பேஜை நம்ம எழுதணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுதிட்டு அழிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. எழுதி பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, குட்டீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த போர்டு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மார்க்கர் வச்சு எழுதுறோம் இல்லையா, அந்த பக்கம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த மார்க்கரில் எழுதுறது வந்து கையிலேயே வந்து இந்த மாதிரி அழிக்க முடிஞ்சுது. கை லைட்டாக வச்சு பார்க்கும்போது அழிகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. நம்ம நார்மல் ஒயிட் போர்ட்லேயும் அந்த மாதிரி தான் அழியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து அழிக்க முடிஞ்சிச்சு. பட் நீங்கள் வந்து கை யூஸ் பண்ணி அழிக்காதீங்க. நான் சும்மா வந்து அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அழிச்சு காமிக்கிறேன். பட் கை யூஸ் பண்ணி அழிக்காதீங்க. ஓகே, ஏன்னா அந்த மார்க்கரில் இருக்கிற டஸ்டர்லாம் நம்ம கையில் தான் போடுவோம், அதனால தான் சொல்கிறேன். அவங்களே கொடுத்துருக்காங்க, அதுலேயும் அழிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த கிளாத்தை வச்சு கூட நம்மளால் வந்து ஈஸியாக அழிச்சிக்க முடியும். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காட்டன் கிளாத்தில் கூட நம்ம எழுதிட்டு ஈஸியாக டக்குன்னு அழிச்சிக்க முடியும். அந்த மூடியில் கொடுத்துருக்கிறது சின்னதாக தான் இருந்தது. அதில் அழிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து குட்டியாக இருக்கிறனால டைம் ஆணுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நம்ம அழிக்கும் போது டக்குன்னு வந்து நம்மளால் அதை அழிச்சிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, கண்டிப்பாக இது வந்து ஸ்லேட் யூஸ் பண்ணுற குட்டீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது, நல்லா தான் இருக்குது. நான் இந்த மாதிரி போர்டெலாம் இது வரைக்கும் வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணியெல்லாம் காமிச்சது கிடையாது. இது பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து சாக் பீஸு, டஸ்டர், அதே மாதிரி சின்ன மார்க்கர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சரி, யூஸ் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கும் எதுக்காச்சும் தேவைப்படுதா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த மார்க்கருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர்னு கடையில் வாங்கி கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பின்னாடி சைடில் நம்ம வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ சாக் பீஸ் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீன் கலரில் இருந்தது. க்ரீன் கலர் போர்டு இருக்கும் இல்லையா நம்ம கிளாஸ் ரூம்லலாம், அந்த மாதிரி க்ரீன் கலர் போர்டு இருந்தது. அந்த போர்டில் தான் நான் வந்து இப்போ ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதுலேயே வந்து எழுதிட்டு இப்போ ரஃப் பண்ணுறேன் பாருங்கள். அந்த டெஸ்டர் ஒன்று கொடுத்துருந்தாங்களே குட்டியாக, அந்த டெஸ்டரில் வந்து நான் ரஃப் பண்ணுறேன். ஈஸியாக நம்மளால் எழுதிட்டு அதை வந்து அழிச்சிக்க முடியுது. நல்லாயிருக்கு. ஒரு போர்டில் எழுதுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸ்லேட்டில் எழுதுகிற மாதிரியே தோணலை. நம்ம இப்போ பெரிய ஒரு போர்டில் நின்றுட்டு எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி தானே இருக்குது எல்லாமே. எழுதிட்டு ரஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஸ்லேட் சைஸில் இருக்குது. இதுலேயே வந்து சின்ன சைஸ் இருக்குமா என்னென்னு தெரியல. நான் போன ஷாப்பில் எதார்த்தமாக இது பார்த்தேன். இது வாங்கிட்டு வந்து ரிவ்யூ பண்ணணுன்ற எனக்கு ஐடியாவே இல்லை. நான் வந்து இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா பாரிஸ்க்கு, அப்போ வந்து இது பார்த்தேன் எதார்த்தமாக. பார்த்துட்டதுக்கப்புறம் இது நல்லா இருக்கே, இது மாதிரி எழுதி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து குட்டீஸ்க்கு எழுதி பார்க்குறதுக்கு, மேக்ஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, நாங்கள் வந்து ஒரு கேம் விளையாடுவோம் போர் அடிக்கிற டைமில் வீட்டில். என்னென்னா, ஒரு 3 பிக்சர் சேர்த்து வச்சு
ப்ளஸ் போட்டுட்டு 3 பிக்சர் வரைஞ்சிட்டு இது என்ன மூவி அப்படி இல்லைனா இது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாடுவோம். அது நார்மலாக வந்து நாங்கள் நோட்டில் போட்டு விளையாடுவோம், அந்த மாதிரி விளையாடுவோம் டைம் இருக்கப்போ எல்லாம் ஃபேமிலியாக இருந்தோன்னா. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்லேட் இருந்துச்சுன்னா அதில் எழுதி விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக சரி அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பட் வந்து குட்டீஸ் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது பரவாயில்ல நம்ம கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நேற்று லைவாக நான் இதை காமிச்சிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் நான் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க, சில பேர் இது மாதிரி யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணலன்னா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது, வேணுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மல் ஸ்லேட்டுக்கு இது கொஞ்சம் காசு வந்து ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குது, பட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி 2 in 1 நம்மளுக்கு வந்து நல்லா ஒர்த்தபிளாக இருக்குது. ஓகேவா, அவ்வளோதாங்க. இந்த ஸ்லேட்டில் வந்து எனக்கு ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் எழுதுறது நல்லா தான் பிடிச்சிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மார்க்கருக்கு பதிலாக நம்ம வந்து நார்மல் நம்மக்கிட்ட இருக்கிற மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதினேன். குட்டியாக தான் லெட்டர் ஒரு ஏ போட்டு பார்த்தேன், அது வந்து போக மாட்டேங்குது. போகுது ரொம்ப வந்து அந்த இடத்துல அப்படியே அந்த கலர் தெரியுது, ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி தேய்க்கிறதா இருக்குது. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா அந்த கலர் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த மார்க்கர்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்கெட்சில் எழுதி பார்த்தேன், ஸ்கெட்சுமே வந்து அப்படியே டார்க்காக பிடிச்சிக்குது, அதுவுமே போக மாட்டேங்குது. அதனால் ஸ்கெட்சு மார்க்கர் இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்களே கொடுத்துருக்குற அந்த க்ளீனிங் மார்க்கர்லேயே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில் வந்து ஒயிட் போர்ட் மார்க்கர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், அந்த மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, பெர்மனெண்ட் மார்க்கர்லாம் எழுதுனீங்கன்னா அதுக்கப்புறம் போகவே போகாது, பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம எவ்வளோ நாளைக்கு வேணால் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நம்மளோட கிளாஸ் சப்ஜெக்ட்டுக்கு எழுதுறதுக்கு அண்ட் ஏபிசிடி எழுதுறதுக்கு 1 2 3 ரைட் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து வாங்கிட்டு வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 சைடுமே வந்து நல்லா தான் இருக்குது. வேணும்னா நீங்களும் வாங்கி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.